தமிழகத்தில் வரக்கூடிய மார்ச் ஏப்ரல் 2 மாதமே மாணவர்களுக்கு திருவிழா நாட்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்ன திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்வு திருவிழா அப்படின்னு சொல்லணும். லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்த தேர்வை எழுத இருக்கிறாங்க. இத்தனை லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வு எழுதுகிறாங்களா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய தகவல் தான் அது. கடந்த சில ஆண்டுகளாக கோவிட்டுக்கு அப்புறம் எண்ணிக்கை குறைஞ்சிருந்ததுலேருந்து இப்போ கொஞ்சம் எண்ணிக்கை ஓரளவுக்கு சரியாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். யார் யார் எந்தெந்த வகுப்பில் எவ்வளவு பேர் தேர்வு எழுதுகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். +2 பொறுத்த வரைக்கும் 3316 எக்ஸாம் சென்டர்ஸில் 3,78,545 பாய்ஸ், 4,24,023 கேர்ள்ஸ், 18,344 ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ், 145 கைதிகள் உட்பட 8,21,507 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸாம்ஸை எழுத போகிறாங்க. +2 மாணவர்கள். மார்ச் 3ஆம் தேதி இவங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா +1 ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாய்ஸை பொறுத்த வரைக்கும் 3,89,423 பேரும், கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் 4,28,946 பேரும், ப்ரைவேட் கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் 4,755 பேரும், கைதிகளை பொறுத்த வரைக்கும் 137 பேரும் இந்த தேர்வை எழுத இருக்கிறாங்க. இதில் +2 தேர்வை பொறுத்த வரைக்கும் +1 ஒருவேளை அவங்களுக்கு தேர்ச்சி சரியாக இல்லாமல் இருந்து ஒரு பேப்பர்லேயோ 2 பேப்பர்லேயோ அல்லது எத்தனை பேப்பரில் போயிருந்தாலும் சரி, அவங்க +2ல் அந்த தேர்வை எழுத போகிறாங்க. மிக முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, +1 நீங்கள் கிளியர் பண்ணால் தான் +2 கிளியர் பண்ணியிருந்தாலும் நீங்கள் கல்லூரிகளில் சேர முடியும். கல்லூரிகளில் சேர்கிறதுக்கு +1 பாஸ் கம்பல்சரி. ஆனால் +1 மார்க்கை எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் +2 ஸ்டூடெண்ட்ஸ். +1ல் உங்களுக்கு ஏதாவது சப்ஜெக்ட்ஸ் இருந்ததுன்னா +2 தான் நல்ல மார்க் எடுக்கிறமே, பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கவனக்குறைவாக இருந்துடக்கூடாது. அந்த விஷயத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டூடெண்ட்ஸ் எப்போவுமே வழக்கமாக எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கக்கூடியவங்க இவங்களாக தான் இருப்பாங்க. மொதல் 2 விஷயம் +2 +1 ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா பாய்ஸோட எண்ணிக்கை கம்மியாகவும் கேர்ள்ஸோட எண்ணிக்கை அதிகமாகவும் இருந்தது. 10th மட்டும் கொஞ்சம் அதில் மாறுதல் இருக்குது. 4,46,411 பசங்களும் 4,40,465 பெண்களும் இந்த தேர்வை எழுதுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தனித்தேர்வுகளாக 25,888 பேர் எழுதுகிறாங்க. கைதிகள் 137 பேர் எழுதுகிறாங்க. மொத்தம் 4,113 எக்ஸாம் சென்டரில் இந்த எக்ஸாம் நடைபெற இருக்குது. எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,13,036 பேர் இந்த தேர்வை எழுதுகிறாங்க. ஸோ 10, 11, 12ஆம் வகுப்பு இந்த மூன்றுலேயும் சேர்த்து 25,57,354 பேர் தேர்வு எழுத இருக்கிறாங்க. பல ஆயிரம் ஆசிரியர்கள் ஒவ்வொரு தேர்வின் போதும் பணியில் ஈடுபடுத்தப்பட இருக்கிறாங்க. கண்காணிக்கும் படை, பறக்கும் படை எல்லாமே வரும். தேர்வை கவனமாக எழுதுங்க. தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.